அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னால், நம்ம இந்த வழிபாட்டு முறையில் சரியான வழிபாட்டு முறை என்பது எந்த முறையில் உள்ளது என்பதை பற்றியும், சித்த வித்தையின் நுட்பங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கள் நம் இப்போ இந்த லாங் வீடியோ அதிகபட்சமாக நம்ம போடாமல் விட்டுட்டோம் இடையில். அதற்கு என்ன காரணம் என்றால், சித்த வித்தைகளை சார்ந்து சித்த வித்தியார்த்திகள் பலவிதமான வீடியோக்களை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான வீடியோக்களை போட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, நம்ம வேற ஏன் தனியாக வீடியோ போடணும், அவர்கள் தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லாத காரணத்தினால் சித்தவேத கருத்துக்களை பற்றியும், அந்த கருத்துக்களை சொல்லிக்கொண்டு தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய கற்பனைகளையும் அவர்கள் அதிகபட்சமாக அதில் கூறுவதால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனால், அவைகளில் எவைகள் சரியானவை எவைகள் சரியில்லாதவை என்று அடையாளப்படுத்த நம்ம வீடியோக்கள் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. நீங்கள் சரியான விஷயங்களை சித்த வித்தையை சார்ந்து சித்தவேதம் சார்ந்து சரியான விஷயங்களை நீங்கள் கொடுக்கும்பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதிகபட்சமாக சித்தவேதம் சார்ந்து தவறான ஒரு பதில்களை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த சித்தவேதத்தில் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அந்த சித்தவேதத்திலேயே அந்த சித்தவேதத்தை படித்து கொண்டு அது புரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒருவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்தவேதத்தை படிக்கும்பொழுது எனக்கு மிக குழப்பமாக இருக்கிறது, ஒரு தெளிவாக எனக்கு அது புரியவில்லை என்று அவர் கூறினார். சித்தவேதம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பயிற்சியை மேற்கொள்ள உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக சித்தவேத கருத்துக்கள் புரியும். இப்போ சித்தவேதம் என்ற நூலை நீங்கள் ஆரம்ப காலகட்ட பயிற்சியின் போது படிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான சிந்தனை இருக்கும். சில அனுபவங்கள் புரிதல் நிறைய கிடைத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சித்தவேதத்தை படிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 10 வருஷம் கழித்து நீங்கள் அனுபவம் கிடைச்சி அப்போ படிச்சிங்கனால் அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனால், அந்த சித்த வேத கருத்துக்கள் உங்களுக்கு எளிதாக புரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் அனுபவங்கள் வேண்டும். ஆனால் இந்த சித்த வேத கருத்துக்களை எடுத்து சொல்பவர்கள் அதிகபட்சமாக என்னை பொறுத்தவரையிலும் அந்த சித்த வேதத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியே சொல்கின்ற வழக்கம் இருக்கிறது. இந்த மக்களுக்கு எளிதில் புரிகிற போல சொல்லும் நபர்கள் என்பவர்கள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனால், சித்தவேத கருத்துக்கள் எளிமையாக இந்த மக்களிடம் அதிகபட்சமாக போய் சேரவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கிறது. அப்போ நமக்கு எதையெல்லாம் புரியலையோ அதையெல்லாம் நம்ம விட்டுடலாம்.
புரிஞ்சவர்களிடம் அந்த சில உண்மைகளை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அப்படி எதையுமே உங்களுக்கு புரியல, சித்தவேத கருத்துக்கள் உங்களுக்கு சரியாக புரியல, பயிற்சிகள் மட்டும் உங்களுக்கு சரியாக பண்ணுறீங்க, பயிற்சிகளை சரியாக உங்களுக்கு பண்ண தெரியுது அப்படின்னால், நீங்கள் சித்தவேத கருத்துக்களை எல்லாம் எடுத்து ஓரமாக வைத்துவிட்டு நீங்கள் பயிற்சியை ஒழுங்காக மேற்கொள்ள ஆரம்பிங்க. ஏன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயிற்சி என்பது தான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த சித்தவேத கருத்துக்களை பேசுவதோ இல்லை அதற்கு விளக்கம் சொல்வதோ, ஒரு 100 பேரை கூட்டி கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு, நான் கூட்டு ஜெபம் நடத்துகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து விளம்பரப்படுத்துகிறதோ, அபியாச ஆலயம் அமைப்பதோ, அப்படி இப்படின்னு செய்கிறதோ, அது எல்லாம் வந்து சில பேருக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனால், உங்களுடைய அந்த பயிற்சிக்கும் நீங்கள் முன்னேறுவதற்கான அந்த முன்னேற்றத்திற்கும் அந்த இறைவனை நோக்கி நீங்கள் செல்லும் அந்த பாதையை அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தடை பண்ணும். அது சரியாகவே இருக்காது. வேற ஒரு விஷயத்திற்கு உங்களை டைவர்ட் பண்ணும். நீங்கள் திசை திரும்புவீர்கள், அந்த பயிற்சியிலிருந்து திசை திரும்புவீர்கள். உங்களுக்கு சில ஈகோ, உங்களுக்கு அங்கே வந்து சில பெருமைகள், உங்களுக்கு வந்து ஈகோ அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அகங்காரம் அதிகபட்சமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். யதார்த்தமான மனிதனாக இருந்த நம்ம என்னாவும் அகங்காரத்திற்குள் அகப்பட்டு விடுவோம். இப்போ இதை மாதிரி வெளிப்புற செயல்களை அதிகபட்சமாக நிறுத்தி கொண்டு, இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்புற செயல்களை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா செய்யுங்க. இது யாருக்கு அப்படின்னா, உண்மையான இந்த சித்த வித்தியார்த்திகள், உண்மையாக இருக்கும் சாதகர்களுக்காக இது. அப்போ அந்த உண்மையான சாதகர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, புற செயல்களை நீங்கள் குறைக்கணும். புற செயல்களை நீங்கள் குறைக்காமல், நீங்கள் மௌனியாக இல்லாமல், இந்த சித்த வித்தையிலும் வாசியோகத்திலும் நீங்கள் பெரிய அளவு முன்னேறிவிட முடியாது. அதிகபட்சமாக உங்களுடைய சிந்தனையெல்லாம் மௌனமாக இருப்பதும், நீங்கள் வந்து அந்த சித்த வித்தையை சார்ந்து இருப்பதும் தான் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும். நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவதோ, அங்கே உட்காந்து கதை கேட்பதோ, கூட்டு ஜெபம் பண்ணுவதனாலேயோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்குமா அப்படின்னால், சில நேரங்களில் இந்த கூட்டு ஜெபம் செய்யும்போது நன்மை கிடைக்கும், சில நேரங்களில் நன்மை கிடைக்காது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரு விதமாக இந்த ஜபத்தை செய்யும் வழக்கம் இருக்குது, இந்த வித்தையை செய்யும் வழக்கம் இருக்குது. இப்போ உங்களை விட அதிகபட்சமான நேரத்தை கூட்டி சரியாக செய்துவிட்டால் பிரச்சனை இல்லை, அவர்களிடம் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களை விட மோசமாக செய்யும் நபர்களை நீங்கள் பார்த்து விட்டால் நீங்கள் அதை மாதிரி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன சொல்லியிருக்கேன், நல்லவர்களுடைய கூட்டங்களில், கூட்டமைப்பில் நாம் இருக்க வேண்டும். அப்படி நல்லவர்கள் கூட்டமைப்பு அதிகமாக இருக்கும்பொழுது ஒரு கெட்டவர் வந்து சேர்றாருன்னு வச்சுங்க, இந்த நல்லவர்கள் கூட சேர்ந்தால் அந்த கெட்டவரும் நல்லவராக மாறிவிடுவார். கெட்டவர்களுடைய கூட்டமைப்பு இருக்குது, அதில் ஒரு நல்லவர் போய் மாட்டிக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் புத்திசாலித்தனமாக இருந்தால் வெளியேறி விடுவார், இல்லை என்றால் அவரும் கெட்டவராக மாற்றப்படுவார். அதே போல் நமக்கு அந்த வித்தியார்த்திகள் மூலம் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைத்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அவங்களிடம் இருந்து நமக்கு தவறான விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்கும். இந்த சித்த வித்தை என்பது, இதில் நிறைய ரகசியங்களும் நுட்பங்களும் இருக்கவே செய்கின்றன. அப்போ சில விஷயங்களை நம்மளுடைய ஆத்மபிதா
இந்த ஞானபிதா சிவானந்த பரமஹம்சர் பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போயிருக்காரு. சில விஷயங்களை அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லாததனால் இங்கு நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னால், எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுக்கு வித்தையை நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன், கற்றுக் கொடுத்து விட்டேன். அதை நீங்கள் சரியாக செய்து அதற்குரிய அனுபவங்களை நீங்களாக பெற வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டார். அப்படி அனுபவங்களை நீங்கள் பெறும்பொழுது உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அந்த விஷயத்தை ஏன் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் மாறுபடும். ஒருத்தவர் கிடைச்ச அனுபவம் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது. இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காது. இப்படி மனிதனுடைய மனநிலை எப்படி ஒவ்வொருவனுக்கும் மாறுபடுதோ அதே போல் இந்த சித்த வித்தை செய்பவர்களுடைய அந்த தன்மையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கவே செய்கின்றன. ஆகவே அதில் எல்லாம் நீங்கள் குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக நீங்கள் இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதில் நன்மை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. எப்பொழுதுமே நமக்கு ஒரு விஷயத்தில் நன்மை கிடைச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்க, அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லது நடக்குது அப்படின்னா. நல்லது நடக்கலை அப்படின்னா தான் இங்கே பிரச்சனை உருவாகுது. நல்லது நடக்கணும். நல்லது நடக்கிறதுக்காக தான் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வித்தையை கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த சித்த பெருமக்கள் வாசி யோகத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதில் ஒரு சில பேர் சிவானந்த பரமஹம்சரை பற்றி மிக உயர்வாக பேசுவதும், மற்றவர்களை சித்தர்களை பற்றி அவங்கெல்லாம் காமிச்சு கொடுக்கல, அவங்கெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்வதும் வழக்கமாக இருக்குது. சரி, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த வித்தையை சிவானந்த பரமஹம்சர் காமிச்சு கொடுத்துட்டார். எத்தனை பேர் இங்கு சிவானந்த பரமஹம்சர்களாக மாறி இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் மாறி இருக்கீங்க? அப்போ அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இல்லையா? அப்போ இது சித்தர்களுக்கு தெரியும். இங்கே பல கோடி பேரில் ஒருவரால் தான் இந்த நிலையை அடைய முடியும் என்ற பேருண்மையை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். கெட்டவர்கள் இதை பயன்படுத்தி விடக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அப்படி இருக்கும்போது அவர்கள் இரகசியமாக அதை வைத்திருந்தார்கள். அப்பொழுது சிவானந்த பரமஹம்சருக்கு ஒரு யுக்தி அவர் கையாண்டார். என்ன அப்படின்னால், சரியில்லாத நபர்கள் வித்தையை நாம் கற்றுக் கொடுத்தாலும் அவர்களால் செய்ய இயலாது, அதில் நீடிக்க இயலாது என்பதை சிவானந்த பரமஹம்சர் நன்றாக புரிந்து வைத்திருந்தார். அப்படி புரிந்து வைத்திருந்த காரணத்தினால்தான் அவர் எல்லாருக்கும் அந்த சித்த வித்தையை பகிர்ந்து கொடுத்தார். இந்த பயிற்சியை எல்லாராலையும் செய்துவிட முடியாது. அப்படி எல்லாரும் செய்தாலும் அந்த நிலையை அடைந்து விட முடியாது. சில பேர் தவறாக செய்பவர்களும் இருக்கவே செய்கிறாங்க. ஏனென்றால் இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பலவிதமான யோகா சென்டர்கள் இருக்குது. பல பேரும் பல விதத்திலேயும் யோகத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் இதுதான் வாசி யோகம், இதுதான் சித்த வித்தை என்று தவறான வழிமுறைகளை சொல்லித்தரும் வழக்கமெல்லாம் இங்கு இருக்கதான் செய்கின்றன. இப்படி பல விஷயங்கள் இங்கு நிறைந்ததாகவே இருக்குது. அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னால், நம்மளை போலவே எல்லாருமே சித்த வித்தியார்த்திகள் சரியான உண்மைகளை சொல்லிவிட்டால் இங்கு நமக்கு எந்த விதமான வேலையும் இல்லை. நம்ம பேசுவதற்கெல்லாம் எந்த வேலையும் இல்லை. ஏற்கனவே நம்மளுடைய பணியை இன்னொருத்தவங்க செஞ்சுருக்காங்க. நம்ம ஏன் அதை பற்றி அதிகபட்சமாக பேசிக்கிட்டு அதை சார்ந்து பதிவிட வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு எண்ணம் வருகிறது. ஆனால் ஒரு சில பேர் தவறான விஷயங்களை சொல்லும் பொழுது மனம் வேதனைப்படுகிறது. சித்த வேதத்தில் தெளிவாக சிவானந்த பரமஹம்சர் சொல்லிவிட்டார். என்ன அப்படின்னால், இந்த சித்த வித்தையை தவிர வேறு எந்த பயிற்சினாலும் நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னால் மோட்சம் அடைய முடியும். மோட்சம் அடைவதற்கான
சரியான வழி எதுவென்றால் இந்த சித்த வித்தை என்றும் வாசியோகம் என்றும் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது சில நபர்கள் பக்தி யோகத்தின் வழியாகவும் இந்த நிலையை அடைந்து விடலாம் என்ற சில சிறுபிள்ளைத்தனமான பேச்சுகள் எல்லாம் நடக்கிறது. சென்னையில் இருக்கும் ஒருவர் அதை மாதிரி பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது அவர் வேண்டுமானால் கொஞ்சம் மழுப்புற மாதிரி கிட்டக்க நெருங்கி போய் கேட்டோம் அப்படின்னா மழுப்புற மாதிரி பதில் சொல்லி தப்பிச்சுக்கலாம். ஆனால் பக்தி யோகத்தின் வழியாக நீங்கள் அந்த நிலையை அடைந்து விட இயலாது. இயல்பாக ப்ராக்டிக்கலாக பக்தி யோகம் இங்கே எப்படி இருக்குது? உருவ வழிபாட்டில் ஊதுவத்தி, சாம்பிராணி, இது மாதிரி பழம் இதெல்லாம் வச்சு படைச்சி அந்த உருவ வழிபாட்டை பயன்படுத்தும் முறையில் இங்கே வணங்கிட்டு வராங்க. இந்த முறையில் நீங்கள் மோட்சம் அடைந்து விட முடியுமா அப்படின்னால் அதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. வேண்டுமானால் நீங்கள் தியானத்தில் உட்கார்ந்து சித்த வித்தை தெரியாமல் புத்தரை போல உங்களுடைய சுவாசத்தை கவனித்து கவனித்து வந்தீர்களேயானால் உங்களுக்கு மறைமுகமாக இந்த சித்த வித்தை உங்களுக்குள்ளார நடக்க ஆரம்பிக்கும். அது நீண்ட அனுபவம் வேண்டும். அப்பையும் இந்த சித்த வித்தை தான் உங்களை சரியான வழிக்கும் அந்த மோட்ச வீட்டுக்கு அழைத்து செல்லும். அது சித்த வித்தை என்று உங்களுக்கே அது தெரியாது. அப்படிதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர நீங்கள் பக்தி யோகத்தின் வழியாக இதை அடைந்து விட முடியும் என்ற பதிவை அவர் பதிவிட்டது என்பது ஒரு சரியான முறை கிடையாது. இப்படி பலவிதமான பொய்களை இங்கு சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் தான் நமக்கு மனசில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனால் நமக்கு நிறைய விஷயங்களை நம் வித்தியார்த்திகளுக்கும் இந்த உலகோருக்கும் நம்ம பதிவு பண்ணணுன்ற எண்ணம் வருது. அப்போ குழந்தைக்கு மனம் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவரே குழந்தைக்கு மனசு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். குழந்தைக்கு மனம் எப்படி இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்? மனம் செயல்பட்டால்தான் அங்கே ஜீவனிலிருந்து மனம் வெளிப்பட்டால்தான் செயல்பட்டால்தான் என்ன பண்ண முடியும்? கண்ணால் பேச முடியும், காதால் கேட்க முடியும், முகர முடியும், சாப்பிட முடியும். அது குழந்தையாக இருந்தாலுமே தன் தாயோட அந்த மேலே அந்த குழந்தைய படுக்க வச்சோம் அப்படின்னால் அது தானாக தேடி அது பால் குடிக்குது. அப்போ அந்த பால் குடிக்கிற தன்மை என்பது இயல்பாகவே அதனுடைய ஜீனில் இருக்கிறது. அந்த ஜீனில் இருப்பது மட்டுமல்லாமல் அது பல பிறவி எடுப்பதற்கான ஆதாரம் அதில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு மனம் இல்லை என்று சொல்வது என்பது மிக ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி தவறான பதிவுகளை எல்லாம் நாம் கேட்கும்போது தான் நமக்கு நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற எண்ணம் வருது. இல்லைன்னா நமக்கு அதிகபட்சமாக நமக்கு கண்டென்ட் கிடைக்கல, யாருக்கும் சந்தேகமே இல்லை, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னாக்குள்ள நம்ம ஏன் வீடியோ போடணும்? அதை பற்றி வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இருந்தபோது தான் நம்ம வீடியோ போடுவதற்கு நம்ம முயற்சிக்கிறோம். இல்லை என்றால் அதிகபட்சமாக எனக்கு அதில் உடன்பாடெல்லாம் இல்லை. வீடியோ போடணும், இது யூடியூப்பில் விடணும், இது மற்றவர்கள்லாம் அதை ஒரு பிஸ்னஸாக பணம்லாம் அதில் சம்பாதிக்கிறாங்க. நம்மளுடைய சேனல்லாம் அதிகபட்சமாக சம்பாதிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நம்மளுடைய சேனலை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக 100 பேர் பார்ப்பாங்க அதிகபட்சமாக, அவ்வளோதான். உண்மை எப்பொழுதும் மெதுவாக தான் மக்களிடம் போய் சேரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு புத்தி என்ன இருக்கும் அப்படின்னா முதிர்வடையாத நிலையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாம், ஒரு குழந்தைக்கு மலம் என்றும் மூத்திரம் என்றும் அதை பற்றி எந்த புரிதலுமே இருக்காது. ஏனென்றால் புத்தி முதிர்ச்சி அடையாமல் இருக்கும், பழக்கம் இல்லை. அதுக்கப்புறம் தாய் தந்தையர்கள் கற்றுக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த புத்தி முதிர்ச்சி அடையும். இப்படி இந்த மனம் முதிர்ச்சி அடையாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நாம் ஏற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு மனம் கிடையாது என்று சொல்வதென்பது இங்கு வேடிக்கையாக இருக்கிறது. அதே போல் இந்த நிறைய பேர் நம்ம இப்போ அதிகபட்சமாக லைவில் பேச ஆரம்பிச்சிட்டோம்.
இப்போ லைவ் நிறையா போட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இது யூடியூப்பில் நம்ம போடணும்னா அதை எடுக்கணும், அதை டவுன்லோட் பண்ணணும், அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. அப்படின்றதுனால நேரடியாக மக்களிடையே லைவில் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு. அப்போ அதனால் நம்ம இந்த வீடியோவை அதிகபட்சமாக நம்ம கவனம் செலுத்தலை. நமக்கு தேவையான பொழுது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்போ நமக்கு இது இது சம்பாதிக்கணும், இதில் வருமானம் வரணும் அப்படின்னு நினச்சால்தான் அதை பற்றி நம்ம வீடியோ போடணுமேன்ற எண்ணம் வரும், போடுவோம். அப்படின்ற எண்ணம்லாம் நமக்கு அதிகபட்சமாக கிடையாது. எதுக்கெடுத்தாலும் வீடியோ எடுப்பது. இந்த சினிமாக்காரன் தான், அவன் எங்கே போனாலும் வீடியோ எடுப்பான். நீங்கள் போனால் டாய்லெட் போனாலும் வீடியோ எடுத்து போடுவான். இவர் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறார், அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறாருன்னு கூட செய்தியாளர்லாம் போடுவாங்களே. அதே மாதிரி நம்மளுடைய விளம்பரதாரர்கள்லாம் இங்கே அதிகமாயிட்டாங்க. சில குரூப்லாம் சென்னையில் எதுக்கெடுத்தாலும் வீடியோ எடுத்து அதை போடுறது, ஷார்ட்ஸு போடுறது, வீடியோவை போடுறது. அதை ஒருத்தர் பதிவிடும் பொழுது இந்த ஊர்த்துவ கதியை பற்றி ஒரு சித்த வித்தியார்த்தி சென்னையில் பேசும்பொழுது அதில் நிறைய பேர் புகழ்ந்து கமெண்டில் பேசுவது உண்டு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், கீழே கமெண்டில் உங்களுடைய கற்பனைகளை எல்லாம் நீங்கள் நிஜம் போல இங்கு பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போட்டிருந்தார். அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னால், நாம் ஒரு அடையாத விஷயத்தை பற்றி, நமக்கு ஒரு தெரியாத விஷயத்தை பற்றி நாம் பேசுவது என்பது ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காது. அப்படி சரியான சூழ்நிலையில் இல்லாத பொழுது அது எனக்கு என்னவாக இருக்கும்? நான் அது உணரவில்லை என்றால் அது எனக்கு கற்பனையாக தான் இருக்கும். சிவானந்த பரமஹம்சர் பேசினார் என்றால் அவர் அதை உணர்ந்திருக்கிறார், கற்று தேர்ந்திருக்கிறார், நிலையடைந்திருக்கிறார். அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதை நாம் பார்க்கிறோம். அவரை முழுமையான மகானாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறோம். அவர் தன்னை உணர்ந்த ஞானி என்பது அதில் தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறது. சித்த வேதத்தின் மூலமாக, பல செயல்களின் மூலமாக நமக்கு தெளிவாக அவரை பற்றி புரிகிறது. அதே போல் அந்த நிலையை அடைந்து விட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுங்க, அது சரியாக இருக்கும். அப்படி எந்த நிலையுமே அடையாமல் இது அப்படி, அது இப்படி என்று பலவிதமான உங்களுக்குள் நடக்கக்கூடிய பலவிதமான ரகசியங்களையும் நுட்பங்களையும், நீங்கள் அடையாத, உங்களுக்கு புரியாத விஷயங்களையும் புரிந்தது போல் பேசுவது என்பது எப்படி நிதர்சனமான உண்மையாகும்? அது உண்மையாக இருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அது கற்பனையாக தான் இருக்கும். அது உங்களுடைய கற்பனை. உங்களுடைய கற்பனை வளத்திற்கு கைத்தட்டுபவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் அது உண்மையாகாது. எப்பொழுது உண்மையாகும் என்றால், நீங்கள் அதை உணர்ந்தபோது, உணர்ந்ததுக்கு பின் சொன்னீர்களேயானால் அது உண்மையாகும். இவையெல்லாம் ஒரு கற்பனை என்பது உண்மையாகவே உண்மைதான். அப்போ நான் அடையாத விஷயத்தை பற்றி பேசுவது என்பது தவறான ஒரு செயலாகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னுடைய அனுபவம் இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னால், நீங்கள் பிரம்மரந்திரத்தை திறந்து உள்ளார நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி பேசும் பொழுது, அப்போ நீங்கள் பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து உள்ளார போயிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து உள்ளார போனீங்கன்னா தான் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச முடியும். உள்ளார நடக்கும் நிகழ்வுகளை பற்றியெல்லாம் பேச முடியும், தெளிவாக சொல்ல முடியும். அப்படி போகாமல் பிரம்மரந்திரத்தை தட்டி உள்ளே போனது மாதிரியும், அங்கே பலவிதமான விஷயங்கள் நடந்த மாதிரியும் பேசுவது என்பதெல்லாம் ஒரு சரியான நிகழ்வாக எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் அதை சார்ந்து குழம்பி விடுவார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் எல்லா குருமார்களும் எல்லா யோகா சென்டர்லேயும் பொய்யா புழுவிக்கிட்டே இருக்கான். அப்போ நம்மளுடைய மார்க்கம் மட்டும்தான் உண்மையான மார்க்கமாக, உண்மையான வழிமுறையாக இங்கே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது
நீங்கள் இத மாதிரி உங்களுடைய கற்பனை வளத்திற்கு தகுந்த மாதிரி பேசும்பொழுது, நம்முடைய அந்த சித்த வித்தையை சார்ந்த சில ஒரு தகவல்கள் பரிமாறல்கள் இங்க நடக்குது. இப்ப சித்த வித்தையை பற்றி அவர்கள் ஒரு மாதிரியாக சொல்லும் வழக்கம் உருவாகுது. இப்ப இவரு இப்படி இருக்காரு, அவரு இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பகிரப்படுது. அதையெல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது மனதிற்கென்று ஒரு 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 தயக்கம், ஒரு ஒரு என்ன மனம் வேதனைப்படுகிறது. ரொம்ப மனம் வேதனைப்படுகிறது. அதனால்தான் நாம் எப்பொழுதும் நம்மளை அடையாளம் நாம் வித்தியார்த்தி என்றோ அப்படியெல்லாம் நாம் அடையாளப்படுத்திக் கொள்வது இல்லை. அதற்கான காரணம் பலவிதமான பேர் பலவிதத்திலும் அத தவறாக பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இங்கேருந்து ஒருத்தர் மலேசியாவுக்கு போயிட்டு, மலேசியாவுல இங்கேருந்து ஒரு ரூ. 100 மருந்து வாங்கிட்டு போய் மலேசியால போய் ரூ. 2000 விற்கிறது. இது மாதிரி செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். அப்புறம் நம்ம அங்க இருந்து சில பேர் நம்மளை தொடர்பு கொள்ளும்போது, இந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்தபோது நமக்கு மனம் வேதனையாக இருந்தது. அதேபோல் இன்றளவிலும் சென்னையில் பல பேர் ஒரு மருந்தை வாங்கிக் கொண்டு ஒரு ரூ. 150 மதிப்புத்தக்க மருந்தை வாங்கிக் கொண்டு போய் 900, 500 என்று விற்பது என்பதெல்லாம் ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கு. மற்றவர்களுக்கும் நமக்கும் அப்புறம் என்ன இங்க வித்தியாசம் இருக்கு? வறுமை இருக்கலாம். அந்த வறுமைக்கு தகுந்தாற்போல் நீங்க இங்கேருந்து ஒரு பொருள ரூ. 150 வாங்குறீங்க அப்படின்னாலும் ஒரு ரூ. 300 வைங்க. ஒண்ணும் தவறு இல்லை. இதையெல்லாம் மற்றவர்களிடம் இருந்து நாம் கேட்கும் பொழுது, இதை செய்தவர் ஒரு வித்தியார்த்தி, ஆன்மீகத்தில் இருப்பவர் என்று சொல்லும் பொழுது, நம் மனம் மிக வேதனைப்படுகிறது. அதுவும் தன்னை மிகப்பெரிய மனிதனாக பறைசாற்றிக் கொண்டு, வீடியோக்கள் பதிவிட்டும், நிறையா விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டோம். இத மாதிரிலாம் செய்றதெல்லாம் ஒரு சரியான சூழ்நிலையாக இருக்காது. சரி, இதையெல்லாம் இருக்கட்டும். இப்படி இந்த சித்த வித்தியார்த்திகள், இந்த சித்த வித்தையை நாம் சரியாக பயிற்சி பண்ணுவதில் தான் முழு கவனம் செலுத்த வேண்டும். அதை விட்டு நீங்கள் புறம் சார்ந்து நிறைய வேலைகளை செய்வதை நீங்கள் என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள், நான் பொதுவாக சித்த வித்தியார்த்திகள் என்று தனிச்சுலாம் பேசுவதெல்லாம் கிடையாது. ஏனென்றால், யாரும் இங்கு ஒரு ஒரு சரியான சூழ்நிலையில் அதிகபட்சமான பேர் இருக்கிறது இல்ல. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்துலாம் நம்ம அடையாளப்படுத்திக்கிறதும் கிடையாது. அதை சார்ந்து பேசுறதும் கிடையாது. நம்மளுடைய பேச்சுகள் எல்லாமே பொதுவாக சித்தர்களை நோக்கியும், பொதுவான யோகத்தை நோக்கியும் தான் இருக்கும். சில பேரு நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது மாதிரிலாம் செயல் இருக்கு. இத பத்திய கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்குள்ள, அவர்கள் அவர்களுக்கு தெளிவுரையெல்லாம் நம்ம சொல்லிடுறோம். அப்படிலாம் இல்ல, இது தவறு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சொல்லிட்டு இது யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியார்த்தி தான் இத மாரி சொல்றாரு, போறாரு அப்படின்னக்குள்ள நமக்கு கொஞ்சம் மனம் வேதனைப்படுகிறது. மனிதன் என்பவன், மனிதனுடைய மனநிலை இங்கு மாறுவதில்லை என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது. அவர்கள் சித்த வித்தியார்த்திகளாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களாகவே வாழ்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். அதற்கு காரணம், இந்த உலகளாய இந்த விஷயத்தில் நாம் ஊன்றி அதில் இருப்பது தான். நம்ம அதிகபட்சமாக நாம் அதிலிருந்து வெளிவர முயற்சிக்கவில்லை. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம், ஆசை அடிப்படையான காரணமாகவே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், தேவை என்பது மனிதனுக்கு 3 விஷயம்தான். என்னன்னா, இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை. இந்த உண்ண உணவு என்பது தான் மிக முக்கியமானது. அதற்காக தான் நீங்க உழைக்கணும். சித்த வித்தியார்த்திகள் என்பவர்கள் இந்த உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர்கள். இந்த நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தவர்கள். நீங்கள் சரியா உங்களை சீர்படுத்திக்கணும். தவறான விதத்தில் உங்களை கொண்டு செல்வதென்பது ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை. இப்ப சித்தவேத கருத்துக்களை நீங்கள்
தெளிவாக நீங்கள் வந்து சொல்லலாம். அதில் எந்த விதமான தவறும் இல்லை. சித்த வித்தையை சார்ந்து, சித்த வேதத்தை சார்ந்து நீங்கள் தெளிவாக பதில் சொல்லலாம். நான் அதிகபட்சமாக சித்த வேதம் சார்ந்தோ, சிவானந்த பரமஹம்சர் சார்ந்தோ, சித்த வித்தியார்த்திகள் சார்ந்தோ அதிகபட்சமாக நாம் பதிவிடுவதும் இல்லை. அதை எடுத்துக்கொள்வதும் இல்லை. இதில் நிறைய சிக்கல்கள் உருவாகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனால், சித்த வேத கருத்துக்களுக்கு யாராவது ம கேள்வி கேட்டார்களேயானால் பதில் சொல்வது. சித்த வேதத்தில் தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் வேற ஏன் கேட்குறீங்க அப்படின்னு பதில் சொல்வது. ஏனென்றால் சுவாமி சிவானந்த பரமஹம்சரை பொறுத்தவரையிலும் அவர் கூறியிருக்கும் கருத்து அத்தனையும் மனம் சார்ந்து, ஜீவன் சார்ந்து அதிகபட்சமாக இருக்கும். உடல் சார்ந்து, புலன்களை சார்ந்து அதிகபட்சமாக இருக்கும். எல்லாமே நம் உடல் 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 என்று அவர் சொல்லியிருப்பார். உடலை கடந்து வெளியில் அவர் வரமாட்டார். எதுவாக இருந்தாலும் உடல் உடல் உடலை சார்ந்தே சொல்லியிருப்பார். அது சரியாக தான் இருக்கும். அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. எதை சார்ந்தும் ஜீவனில் அடக்கம் ஜீவனில் அடக்கம் ஜீவனில் அடக்கம் என்று அவர் சொல்லி கொண்டு இருப்பார். இந்த சித்த வித்தையில் நிறைய நுட்பங்கள் இருக்குது. என்ன நுட்பங்கள்? அதிகபட்சமான நுட்பங்கள். இதை பல பேர் பலவிதமாக பிரித்து பிரித்து பேசுவதும், அதை வந்து வேறு மாதிரி பேசுவதும் ஒரு வழிமுறையாக இருக்குது. அந்த மேலும் கீழும் இழுக்கும் அந்த கதிக்கு மேல்கதி கீழ்கதி என்று 2 கதிகளை சொல்லும் வழக்கமெல்லாம் இருக்குது. அது உள்முகமாக சென்று விட்டால் மேலும் கீழும் இழுக்கிறோம். ஆனால் கதி மேல்கதி தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது உள்முகமாக நின்று விட்டது. உள்முகமாக அது ஓடும்பொழுதே உங்களுடைய ஆயுள்கள் எல்லாம் அங்கே என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு வந்து அதிகரிக்கப்படும். உங்களுடைய சுவாசம் முழுமையாக உள்ளாரே நிற்கிறது. அங்கே வந்து உங்களுக்கு முழுமையாக கும்பகம் என்ற ஒரு செயல் நடக்குது. ஆனால் இவைகளெல்லாம் ஒரு தவறாக சொல்வது என்பது, தவறாக பதிவிடுவது என்பதெல்லாம் ஒரு தவறாக இருக்குது. ஆனால் இது தெரியாதவர்களிடம் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அவர்கள் வந்து கைத்தட்டுவதும் அதெல்லாம் நடக்கும். நீங்கள் தெரிந்தவர்கள் எங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க. எங்களையெல்லாம் கூப்பிட்டு ஒரு சத்சங்கம் நடத்தி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவிடுங்க. கருத்துக்களை பதிவிடும்போது அதற்கு சரியாக இருக்கும்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது சரியில்லாத பொழுது சரியான விஷயங்களை நாங்கள் பகிர்வதற்கு முயற்சிப்போம், இல்லை எதிர்ப்போம். அப்போ நீங்கள் வந்து அதை பற்றி தெளிவுரை எல்லாம் சொல்லலாம். தெரியாதவர்களை வைத்துக்கொண்டு வந்து நிறைய பேர் பேசுகிறதுங்கிறது ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை. இதையெல்லாம் நீங்கள் ஆசிரமத்தில் ஜென்மதின விழா நடக்கும்பொழுது வந்து பேசணும். அங்கே பேசும்போது பலதரப்பட்ட மனிதர்கள் அங்கே வருவார்கள். அதை பற்றிய சந்தேகங்களை கேட்பார்கள். இது உண்மையா? இது எப்படி இருக்குது? இது எனக்கு நடைபெறவில்லையே, இது எப்படி நீங்கள் இதை பற்றி இப்படி சொல்கிறீங்க? அப்படின்னு பலவிதமான கேள்விகளை உங்களுக்கு எழுப்புவாங்க. அப்படி நீங்கள் செய்யாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதையெல்லாம் சொல்லும் பொழுதும் நீங்கள் சரியான விஷயத்தை நீங்கள் வந்து பேசணும், சொல்லணும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் கவனமாக இருக்க வேண்டும்? இந்த சித்த வித்தியார்த்திகள் யோக மார்க்கத்தில் இருப்பவர்கள் என்றால் இங்கு பலவிதமான பொய்க்கதைகளும் கட்டுக்கதைகளும் நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்கள் எல்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த 10ல் நம்மளும் 11 சேர்ந்துடக்கூடாது என்பதில் நாம் கவனம் செலுத்தணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்திற்கே வழிகாட்டுவதற்காக தான் இந்த சித்த வித்தியார்த்திகளும் சித்த சமாஜமும் இருக்கின்றது. இப்போ நாம் எப்படி சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கணும். தன்னை சார்ந்து தன் உடையை சார்ந்தோ உணவை சார்ந்தோ அவர்கள் இருப்பது என்பது தவறில்லை. அது அவர்களை சார்ந்தது. யோக மார்க்கத்தில் அவரவர்களுக்கென்று சில விருப்பங்கள் இருக்குது. அவரவர்கள் அந்த வழியில் வாழ்ந்து கொள்கிறார்கள். பலவிதமான குருமார்கள் இருக்காங்க. பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்குது. உடை மாற்றம், உணவு மாற்றம், நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கவே செய்கின்றன. அதையெல்லாம் நம்ம வந்து பெரிதாக நாம் வந்து ஒன்றும் சொல்வதற்கில்லை. ஆனால் யோகத்திற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு உணவு முறை இருக்கிறது, ஒரு கலாச்சாரம் இருக்கிறது.
அதற்கு ஏன் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் முன்னேறுவதற்கு தான். யோக மார்க்கத்தில் இருக்கும் யோகிகள் அதை அதை வந்து அடிப்படையாக எடுத்துக்கொண்டு போகும் இந்த சிஷ்யன்மார்கள், அவர்கள் எல்லாம் முன்னேறுவதற்காக தான் அவையெல்லாம் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இப்ப அவர்களுக்கு வளர்ந்து வரும் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் தவறான கருத்துக்களை நீங்கள் பகிரும் பொழுது, அங்கு பிரச்சனை உருவாகிறது. நெறைய விஷயங்கள் இது நான் சொன்னது 1, 2 விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நெறைய பேரு நெறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அது ஒரு தவறுதலாகவே இருக்கு. இப்ப சமாதி நிலை என்று அ ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒருத்தர் வந்து அ இறந்துடுறாருன்னு வச்சுங்க. அவர் இறக்கும் பொழுது அவர் செய்த பயிற்சியின் காரணமாக அவருடைய ஜீவன் உள்ளறையே ஒரு முகமாக தற்காலிக சமாதி அடைந்து விடுகிறது. அப்படி அடையும் பொழுது அந்த அந்த உடம்பை ஒரு சரியான அடக்கம் செய்து விடாமல், அந்த உடம்பை வைத்துக்கொண்டு அங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த உடம்பை பற்றி நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுவதும், இது எல்லாம் ஒரு ஒரு சரியான ஒரு புரிதலாக எனக்கு தெரியவில்லை. ரொம்ப எனக்கு மன வருத்தத்த குடுக்குது. அங்க அந்த உடலை வந்து சரியான ஒரு ஜீவ அடக்கம் செய்யணும் நீங்க. ஜீவ அடக்கம் செய்துவிட்டு, அதை வேண்டுமானால் வீடியோ எடுத்து, நீங்கள் அதுக்கப்புறம் அதற்குரிய தெளிவுரைகள்லாம் குடுக்கலாம். ஆனால் ஒரு 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 மனிதர் வந்து சமாதி அடைந்திருக்கிறார். அந்த உடம்ப வச்சுக்கிட்டு, நீங்க வந்து ஒரு 1 மணி நேரம் அந்த உடம்ப வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது, ஒரு சரியான சூழ்நிலையில் இல்ல. அந்த சமாதியானவரை அவமானப்படுத்தும் நிலையில் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சமாதி வைக்கிற எ எல்லாத்தையும் நீங்க ஷூட் பண்ணீங்க, எடுத்துங்க, வீடியோ எடுத்துங்க. வீடியோ எடுத்து நீங்க அதுக்கப்புறமா பேசி பதிவிடுங்க. அது ஒண்ணும் தவறு இல்ல. அது வந்து என்னமோ ஒரு கஷ்டமாவே இருக்கு. நீங்க வந்து இது ஒண்ணும் ஒரு இங்க வாங்க வாங்கன்னு கூட்டு கூட்டு குடுக்கறதுக்கு ஒண்ணும் இது வந்து கமர்க்கட்டு மிட்டாய் கிடையாது. இது பசி எடுத்தவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி குடுக்க வேண்டும். பசி இல்லாதவனுக்கு போய் நீங்க வந்து வாங்க இந்த யோகத்த வாங்கிக்கங்க, சித்த வித்தைய நீங்க ஏன் கூப்பிடுறீங்க? நான் அதிகபட்சமாக சொல்வது என்னவென்றால், நீங்க கூப்பிடாதீங்க யாரையும். பசி இருக்கிறவன் வருவான். எல்லா யோகா குருமார்களும் கூட்டு கூட்டு தான் காச புடுங்கிட்டு குடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கும் நமக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது. நீங்கள் அப்படி செய்ய வேண்டுமென்றால், ஊருக்கு போங்க, ஒரு மீட்டிங் போடுங்க, சித்தவேத கருத்துக்களை பேசுங்க, சொல்லுங்க. நீங்க எதனால என்னென்னலாம் பயனடைஞ்சிருக்காங்க, என்ன விஷயம் எல்லாத்தையும் ஊருக்கு போயி நீங்க மீட்டிங் போட்டு சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு வந்து ஒரு சமாதியானவரை வைத்துக்கொண்டு, அவர அசிங்கப்படுத்துற மாரி இருக்கு. அது ஒரு சரியான சமாதியா, சரியில்லாத சமாதியா என்று உங்களுக்கே தெரியாது. கை ஆடுனா, கால் ஆடுனால் சரியான சமாதி என்று நினைத்துக் கொள்பவர்கள் நெறைய பேர் இருக்காங்க அங்க. இப்ப சமாதி அடைஞ்சவங்கலாம் கை ஆடுது, காலெல்லாம் நீட்ட மடக்க வருது அப்படின்னால், அவர்கள் சரியான சமாதி அடைந்தவர்கள் என்று சொல்பவர்கள்லாம் இருக்காங்க. அப்ப சிவானந்த பரம சமாதி அடைந்து விட்டார்னா, சிவானந்த பரமஹம்சருக்கு இணையான நிலையை அடைந்து விட்டார்கள் என்று பொருள் கொள்ளலாமா? அது எந்த வகை சமாதி? எப்படிப்பட்ட சமாதி அடைந்து விட்டார்கள்? அப்படியெல்லாம் தெளிவு நீங்க சொல்ல வேண்டும் இல்லையா? அவர் வந்து குடும்பத்திலிருந்து விலகி விட்டாரா? அவர் வந்த பாசத்தை அறுத்து விட்டாரா? அவர் முழுமையாக கர்மாவை அழித்து விட்டாரா? அவர்களிடம் எந்த எண்ணமும், பற்றற்ற நிலையும் இருந்திருக்கிறதா? இப்படி பலவிதமான கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு. பந்த பாசம் இருக்குல்ல, பற்று இருக்குல்ல, ஒரு உறவினர் கூடயே இருக்கும், நான் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறேன். இப்படி பலவிதமான இடையூறுகளையும் காமம், குரோதம், மோகம், இது ஆச்சரியம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் சமாதி அடைந்து விட்டான், சமாதி அடைந்து விட்டான் என்று பறைசாற்றுவது ஒரு சரியான ஒரு சூழ்நிலையில் இல்ல. நீங்கள் வேண்டுமானால் அதை தற்கால சமாதி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அது வந்து வாய தொறந்து இருக்கு. வாய தொறந்துக்கிட்டு சமாதி அடைந்து விட்டு அந்த வாய கூட மூடி நீங்க வந்து ஒரு வாய்க்கட்டு கூட போடல. வாய் பொளந்துக்கிட்டு இருக்கிற அது பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாகமாக இருக்கு. இப்படிப்பட்ட செயலெல்லாம் இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டம் செய்துக்கிட்டு வராங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கு. இது அவங்க புரிஞ்சு செய்றாங்களா? இல்ல புரியாம செய்றாங்களா?
அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. இது என்ன ஒரு வியாபாரமா? இதை எதுக்கு இதை மாதிரிலாம் நீங்கள் வந்து செய்யறதுங்கிறது எனக்கு புரியல. அப்போ அந்த பதிவிடுதல்ங்கிறது எதுக்கு? இப்போ இதை மாதிரி நீங்களும் அடையுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவனுக்கு தேவையாக இருந்தால் வரமாட்டானா? இந்த உலகத்தில் பலவிதமான சிக்கல்கள் இங்கே இருக்குது. இப்போ அதையெல்லாம் கடந்து தான் ஒரு மனிதன் இந்த யோகத்திற்கு வர வேண்டும். அப்போ அதற்கு சான்று இதையெல்லாமா சொல்வது? ஒரு சமாதியான ஒரு வயதானவரை வைத்துக்கொண்டு இல்லாமா நம்ம வந்து அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு இல்லாம நம்ம வந்து பேசுறது. அது ஒரு அவமானப்படுத்துகிற விதமாக எனக்கு தெரியுது. அது வந்து உங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்னு நமக்கு புரியல. அது ஒரு அவமானப்படுத்தும் விதமாக இருக்கு. இப்படி பலவிதமான ஒரு செயல்களை எல்லாம் இந்த சித்த வித்தியார்த்திகள் செய்யும் வழக்கம் இருக்கு. அதை நீங்கள் வந்து இவைகளெல்லாம் நீங்கள் ஒரு அன்பான வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்குள் ஒரு சுய பரிசோதனை செய்து பார். நான் உங்களை ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் அந்த கூட்டத்தில் நம்ம ஒன்றும் பெரிதாக இல்லை. நம்ம ஒன்றும் அந்த கூட்டத்தில் பெருசாக இல்லை. ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மார்க்கத்தை ஒரு ஒரு தவறான புரிதலோடு மற்றவர்களை பேச வைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த கமெண்டில் அவர் போடக்குள்ள எல்லாரும் வந்து ஆத்ம வணக்கம் ஆத்ம வணக்கம்னு போடுறாங்க. அதையெல்லாம் எனக்கு ஒரு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் ஒருவர் மட்டும் மிக சரியான ஒரு புரிதலோடு ஒரு பதிவை போடுகிறார். உங்களுடைய கற்பனையெல்லாம் கொண்டு வந்து இங்கே விற்காதீங்க அப்படின்னு ஒரு பதிவு போடுறாங்க. அப்படி போடும்போது எனக்கு வந்து அந்த கற்பனையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து இங்கே விற்காதீங்க அப்படின்னு சொல்லக்குள்ள அவருடைய புரிதலை பார்க்குறேன். அவருக்கு சித்தவேத கருத்துக்கள் தெரியுமா தெரியாதா, சிவானந்த பரமஹம்சரை தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் யோகத்தை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாம் கூட இந்த உலகத்தை பற்றி புறத்தை பற்றி புரிந்து வைத்திருப்பார்கள். மனிதனை பற்றி மனதை பற்றி எல்லாம் புரிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் ஜீவனை பற்றி அவர்கள் புரிதல் கிடையாது. மோட்சத்தை பற்றி முக்தியை பற்றி புரிதல் கிடையாது. சில தத்துவ ஞானிகள் மோட்சத்தையும் முக்தியையும் பொய் என்றும் அதை சொல்லிக் கொடுப்பவர்கள் எல்லாம் பொய் சொல்கிறார்கள் என்றும் இந்த உலகத்தில் அப்படி ஒன்றும் இல்லை என்றும் தத்துவ ஞானிகள் இங்கு கூறும் வழக்கமெல்லாம் இருக்குது. இப்படி பல விதத்திலையும் இருக்குது. ஆனால் அவர்களெல்லாம் புறம் சார்ந்தவர்கள், அகம் சார்ந்தவர்கள் அல்ல. அப்போ சில விஷயங்கள் அவர்களுடைய புரிதல் சரியாக இருக்குது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சரியாக எதை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நீங்கள் ஒரு ஒரு 1000 விஷயம் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, இல்லை 800 விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. ஒரு 200 விஷயம் சரியாக இல்லைங்கும் போது அந்த 800 விஷயங்களும் பொய்யாகிவிடும். அதற்காக தான் அதை வந்து நான் சொல்கிறேன். பேசும்பொழுது பார்த்து ஒரு நிதானமாக பேசணும். நம்மளுடைய ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கறதில்ல. சரி, அவங்க ஏதோ அவங்களுக்கு புரிஞ்சதை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு போகிற வழக்கமும் இருக்குது. சில பேர் கேள்வி கேட்குற வழக்கமும் இருக்குது. நீங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டால் அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. உள்ளதை இல்லாத மாதிரி சொல்லும் பொழுது தான் அங்கே பிரச்சனை என்பது உருவாகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு அன்பான வேண்டுகோளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் இந்த வித்தியார்த்திகள் கூட்டமெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கும் இந்த வித்தியார்த்திகள் கூட்டத்தை அதிகரிப்பதற்கும் நிறைய பேர் தேவை தான் படுறாங்க. ஆனால் தகுதியில்லாத நபர்களை அழைத்து வந்து என்ன செய்வது? அங்கே வந்து குழப்பம், தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். நிறைய பேர் வித்தையை வாங்கி கொண்டு கோயிலுக்கு போகும் வழக்கம், பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் வழக்கம், அங்கே வந்து பழம் பூலாம் வாங்கிட்டு போய் படைக்கிற வழக்கம், இதெல்லாம் இருக்குது. இப்படி பல விதத்துலேயும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். இதையெல்லாம் ஒரு ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து வந்து நீங்கள் சரியான ஒரு முறையை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்?
நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அந்த மக்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி. நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாத விஷயங்களை தெரியாதுன்னு பார்க்குறது தான் நல்லது. தெரிந்த விஷயங்களை தெரிஞ்சதுன்னு பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் மற்றவர்களுடைய எப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் அது நமக்கு தெளிவாக இருக்கும். யாரும் எந்த விதமான ஒரு குறையும் நம்மளுடைய மார்க்கங்களை பற்றி சொல்லிவிடக்கூடாது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி சொல்லிவிடலாம். அந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்களை யாரும் தவறாக விடக்கூடாது என்பதில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.